நெக்ஸ்ட் ஸ்டாக் கோஸ்ட் கார்ப். ஸோ கோஸ்ட் கார்ப் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ நம்ம அப்போ வீக்லியில் ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வீக்லியில் ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஒரு ஷார்ட் டேர்முக்காக. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நான் அந்த ஸ்டாக்ஸை வந்து பை பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை, அதாவது 338க்கு மேலே ப்ரீவியஸ் ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட் டார்கெட் 391, செகண்ட் டார்கெட் 449, தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 531 வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வச்சுக்கலாம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும், ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அதாவது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.